வயது 7 வயசு. 7 வயசு. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சிவியாஸில் படிக்கிறேன். வீட்டில் அப்பா ஃப்ளூட் வாசிக்கிறத பார்த்து இன்ட்ரெஸ்ட்டில் பல வந்தேன். என்ன வயசு? எனக்கு 9. 8வது தூரத்துல இருந்து எட்டி தான் மேல வரும் சொல்லி ஆசைப்படுறாரு தானே. வயசு 10. விருப்பமே இல்லாத நான் ஒவ்வொரு நாள் நேரத்தோடையும் பார்த்து தொடங்கினா கொஞ்ச நாள்ல நின்றுட்டேன். அப்பாட்ட கீபோர்ட் இருந்தது. எங்களோட அத்தை பிரான்ஸ்ல இருக்காரு. அவர் சொல்லித்தான் நான் அம்மாட்ட சொன்னேன்னா நான் பலர் போறேன் சேர்த்துட்டேன். எங்களோட அம்மா எங்களோட அண்ணாவை சேர்த்து விட்டதாலாம் நிறம் சேர்த்து தான் பிடிக்கும். எனக்கு அப்பா சேர்த்து விட்டேனே இதை பலனோட ஆர்வம் வந்தது. புலம்பெயர் தேசத்துல இருக்கக்கூடிய எங்களோட உறவுகள் பார்த்து அந்த டிவி இடையிலேயே ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று செஞ்சு வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி எங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட சேனல்ல குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்னதாக நம்ம காண்பிச்சிருந்த ஸ்ரீ ஈஸ்வரநாதன் இசை கல்லூரியில் இருக்கக்கூடிய கலைஞர்களோட திறமைகளை காண்பிச்சிருந்தோம். அதாவது அந்த கலைஞர்கள் அப்படி பார்க்கும்போது பள்ளிக்கூட மாணவர்கள் தான், எல்லாருமே படிக்கிற பசங்க தான். இந்த வயசுலேயே வேற பாதைக்குள்ள போகாம இசை அப்படிங்கிற ஒரு துறைக்குள்ள உள்ளடங்கப்பட்டு அவங்களோட அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதே இந்த அசாத்திய திறமைகள் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய பகுதியில் இருந்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளுமே பழகி கொண்டு வந்த பிள்ளைகள் தான். அதுக்கப்புறமா நாட்டின் சூழ்நிலைகளின் பிரகாரம் பிள்ளைகள் வேறு வேறு திசைக்கு போக வழிகட்டுதல். ஆனால் அந்த பிள்ளைகளை அந்த காலத்தில் போராட்ட காலத்தில் போராளிகளாக இருந்தவங்க போராளிகளாக இருந்து அவங்க இசையில் தங்களை உள்வாங்கப்பட்டவங்க தான் இப்போ இந்த பசங்களுக்கு இந்த இசை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இப்பேற்பட்ட அந்த பிள்ளைகளோட திறமைகளை நாங்கள் வெளியுலக அறிய செய்யணும் அப்படி சொல்லி முன்னாடி அதாவது நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். ஸோ அந்த காணொலி வைத்துக்கொண்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களோட உறவுகள் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்கணும், அவங்கள இன்னும் வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில உதவிகள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு உதவிகளையும் காண்பிக்கிறதோடு இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் மேலதிகமான உதவிகள் தேவைப்படுது இந்த இசை சார்ந்து. ஸோ அதையும் பெற்றுக் கொடுக்குற முகமாக இன்னைக்கு நாம இந்த ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். ஸோ காணொலியை முன்னாடியே பார்த்துட்டு தட்டி விட்டு போகாமல் நம்மளோட பிள்ளைகள் மேல்நிலைக்கு வாரத்துக்கு நாமள் தான் கையை கொடுத்து மேலே உயர்த்தி விடணும். ஸோ பாதியில தட்டி விட்டு போகாமல் முழுசாக இந்த ஒரு காணொலியை பாருங்கள். அதோடு சேர்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வண்ணம் இந்த காணொலி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா படத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூ அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் தரணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ரீ ஈஸ்வரநாதன் இசைக்கல்லூரி அப்போ எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்போ இருக்குது. உண்மையில் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இடம் போதாது. அதுதான் முதல் பிரச்சனையாக அவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிக விதமான பசங்களை சந்தித்து அவங்க அவங்களுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்குறது சொன்னால் இது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் நல்ல சுகம். அதனால் முக்கியமான ரொம்ப நாள் சந்திச்சு உண்மையில் இன்றைக்கு சந்திக்கிறதுக்கு காரணம் அண்ணா நான் சில நான் மெசேஜ் போட்டிருந்தாப்புல ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடியே நம்மளோட காணொலியில் பார்த்து பசங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதை சேர்த்து இன்னும் புதுசாக கொஞ்சம் பேர் அட்டாக இருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் இல்லாமலும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் தானே, எந்த ஒரு விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் கண்டினியூவாக பயணிக்கிறவங்க அதில் அதிகம் ஆர்வம் இருக்கிற பசங்கள் தான் அப்படியே தொடர்ந்து பயணிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் இங்கே அந்த ஃப்ளோட்டு உதிர அந்த பையன் அதே மாதிரி இடத்துல ஒரு தபிலா வாசிச்சா இங்கே இருக்கிறார் இவர் இதெல்லாம் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இதே ஜேர்னியில் அப்படியே ட்ராவல் பண்ணுறவங்க தான் ஓகே. ஸோ இதில் இப்போ புதுசாக எத்தனை பேர் மொத்தமாக சேர்ந்துருக்காங்கண்ணா? புதுசாக ஒரு 15 பேர் 15 பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உண்மையிலே
உங்களோட இதை வச்சுக்கொண்டு சொல்லுங்கள், இதுக்குள்ள எத்தனை பசங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் உண்மையில் கொடுக்குறதா இருந்தால்? நாங்கள் இதுக்குள்ள கீபோர்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு 7-8 பேருக்கு கொடுக்கலாம். வேறு வாத்தியங்களை நாங்கள் வாசிக்கிறதா இருந்தால் இடத்தை செப்பரேட்டாக வந்து வேறு இடம் உண்மையில் வந்து இதுகள் வந்து அதுகளில் வந்து ஒலிகளை வந்து அதிகமாக தரக்கூடிய வாத்தியங்கள். அப்போ இப்படி அந்த வயலின் கிட்டார் வாசிக்கிறது தனி ஒரு இடம் வேணும், இதை வாசிக்கிறது தனி இடம் வேணும். அப்போ இதுகளை வாசிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு செப்பரேட் இடம் வேணும். இப்படி இவங்கெல்லாம் சத்தங்கள் கூட தானே. ஆனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு அந்த போன தரம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு உங்களை மூலமாக எங்களுக்கு இந்த இது பேட் ஒன்று வாங்கியிருக்கிறோம். மற்றது இந்த இதுகள் வாங்கியிருக்கிறோம், பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறது? இது வாடகைக்கு எடுத்தது. இது வந்து தினேஷ் என்ற தம்பி எங்களுக்கு தந்திருக்காரு. ஓகே, பாவிக்கும் வரைக்கும் பாவிச்சு திருப்பி தாங்கன்னு சொல்லி. ஓகே, அதே போல் இந்த இப்படி கீபோர்டு ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஓகே, மற்றது இந்த மைக்குகள் அப்படி சின்ன சின்ன மைக்கு, அதோட சேர்த்து கிட்டார் வேண்டியிருக்கீங்க? கிட்டார் அது அவர சொந்த கிட்டார். அவர சொந்த கிட்டார்? இது வேற சொந்த கிட்டார். ஓகே. இந்த பிள்ளைடைய சொந்த கீபோர்டு இருக்குது வைக்கிட்ட, அவங்ககிட்ட சொந்தமாக கீபோர்டு இருக்குது. ஓகே. அப்படி கிடைச்ச காசில் கூட என்னென்னு சொன்னால் உண்மையிலே எங்களுக்கு அதிக விதமான உதவிகளை இங்கே வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு ஆசை. ஆனால் எங்களால் முடிஞ்சது வந்து இந்த வீடியோக்களை வெளிப்படுத்துறது மட்டும்தான். உண்மையில் வெளிநாடுகளில் வந்து புலம்பெயர் தேசத்துலேயும் வந்துட்டு எத்தனை பேர் வந்து இசையை ரசிக்கிறவங்க வந்துட்டு, அதே மாதிரி போராட்ட காலங்களில் வந்து இசை சார்ந்து உள்வாங்கப்பட்டவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து வெளியில் இருக்கிறாங்க. என்ன சொன்னால் அவங்களெல்லாம் போய் இது வந்து சென்று அடைகிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு போக மட்டும் சொன்னால் உண்மையிலே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு இந்த நம்மளது நாட்டில் இருந்து வெளிநாட்டில் போய் வேறு தேசத்தில் இருக்கிற அந்த அந்த ஐயா வந்து அவர் வந்து சண்முகநாதன் செல்வத்தில் அவர் வந்து மல்லாவி சொந்த இடம். அவர் வந்து இதில் இருக்கிறார், சுவிஸில் இருக்கிறாரு. அவர் உங்களோட வீடியோவை பார்த்து பிற்பாடு நேரடியாக எங்களுக்கு 1 லட்ச ரூபா காசு அனுப்பி அனுப்பினார். பிறகு எங்களுக்கு இந்த ஃபேன் ஒன்று வாங்கி தந்திருக்காரு. உள்ளுக்கு இருக்க கொண்டு வரல, இப்போ கிளைமேட் வந்து சூடு இல்லாததால கொண்டு வரல. அதே போல் எங்களுக்கு அவர் வந்து இன்னும் ஒரு பொங்கல் நிகழ்வுக்கும் எங்களுக்கு காசு அனுப்பியிருந்தவர். அவர் இன்னும் பல உதவிகளை செய்வார்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்து எங்களுக்கு வந்து அந்த தாசன் சொல்லி லண்டன்ல இருக்கிறாரு. அவர் உங்க மூலமா நீங்க எங்களுக்கு 1 லட்ச ரூபா அனுப்பியிருந்தீங்க. அந்த பணங்களை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இப்படி இதுகள் வாங்கினாங்க, இந்த ஜாமான் எல்லாம் வாங்கினோம். அடுத்தது வந்து இவருடைய எஸ்பி ஈஸ்வரநாதன் அவருடைய மகன் வந்து சிவதர்சன், அவர் வந்து இந்த ஆசிரியர்களுக்கான கொடுப்பன பணத்தை நான் தாரணுண்டு முன் வந்திருக்கிறாரு. அவர் இது வரைக்கும் உங்களுக்கு 1,10,000 ரூபா காசு அனுப்பியிருக்கிறார். நல்ல ஒரு விஷயம். மேல இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்க அத்தனை பிள்ளைகளும் வந்து இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தில் வந்து ட்ரக் மாதிரி போகாமல் நேர் வழியில் வந்து பயணிக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்கள் தான் வந்து. ஸோ இவங்களோட ஆசைகள், இவங்களோட விருப்பங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் உண்மையில் சொல்லுவாங்க, எங்களோட அண்ணாமாரெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வழி ஏதாச்சும் கொஞ்சம் மாறி போனால் பச்சை பண்ண மட்டும் தான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி. ஸோ என்ன சொன்னால் அந்த காலத்தில் அவங்களுக்கு பயப்பட்டாங்க. இப்போ தெருவில் வந்து பட்டனை கழட்டிட்டு சேட்டை காட்டி விட்டுட்டு சும்மா அங்கன்னு சொல்லி இந்த வட்டி குளங்கள்ல எல்லாம் குளிக்கப்படும் சொன்னால் பயப்படுவாங்க அவங்க அண்ணாமராக்கள் வந்தா. அப்போல்லாம் அந்த காலம் போய் இப்போ பிள்ளைகள் வந்து ட்ரக் மாதிரி என்னோட சேர்த்து நிறைய பசங்க வந்து வழி மாறி போகிறதுக்கான காரணம் அவங்கள வந்து நெறிப்படுத்துறதுக்கான சரியான ஆட்கள் இல்லாதனால தான். ஆனால் இங்கே வந்து நெறிப்படுத்துறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு தான் வந்து இப்போ ஆட்கள் தேவை. ஸோ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் மறுபடியும் அவங்களை வந்து வழிகளுக்கு வந்து காண்பிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இவங்க 2 பேருமே வந்து முக்கியமானவங்களை வந்து மறக்க மாட்டோம். நாங்கள் உங்களோட வந்து பயணிக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ பிள்ளைகள் வந்து ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து தனித்தனியாக அவங்கள்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதும் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து பாடகர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாலாம் வந்து இப்போ வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து வேறு வேறு ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் வந்து இவங்களாம் வந்து ஒன்றாக சேர்ந்துருக்காங்க. அண்ட் அவங்க சிஸ்டர்ஸ் மாதிரி அவங்க 3 பேர் இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன் நினைக்கிறேன், பழகி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மியூசிக் சப்ஜெக்ட் தான் எடுக்கிறீங்களா? மியூசிக் தான் எடுக்கிறீங்க, சூப்பர். ஓகே, ஸோ அதோட சேர்த்து வந்து அங்கே ஒரு பிரதர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. இதோட சேர்த்து இன்னும் நிறைய பசங்களை வந்து அவங்க உள்வாங்கி பயணிக்கணும்னு சொன்னால் உண்மையில் இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து கொள்ளுங்க. ஓகே, இப்போ இவங்களோட ரியல் செல்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் இன்னும் என்னென்னா GCOL சாதாரண தரம் நடக்குது தானே, அதால நிறைய பேர் பழைய ஆக்கள் வர இல்லை, பரீட்சைக்கு தோற்றுறதுக்காக போயிருக்காங்க, அதில் வர இல்லை. அதாவது உங்களோட வீடியோ பார்த்துட்டு இன்னும் எங்களுக்கு பேஸ் கிட்டார் ஒரு ஆள் தந்துருந்தார். அதாவது போரதீவு வச்சு வந்தவர், போரதீவு கங்காதரன் சொல்லி கங்காதரன், அவரை போர்வான அழைக்கிறாங்க. இசைக்குள்ள முதல் பணியாற்றிட்டு இருந்தவர், பாடினி இசைக்குழுவில் அவர் கிட்டார் வாத்தியம் வாசிக்கிறாரு. அவர் தந்த மாதிரி எங்களோட கிண்ணியடியில் இருந்த ஒரு ஆசிரியர் ஒரு ஆள், என்ன பேர், அவருக்கு வந்து கமலநாதன், அவர் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு ஒன்று தந்திருந்தார், பணம் நிதியாக தந்திருந்தார். அப்போ அவருக்கு நாங்கள் இது செய்யலாம். மற்றது எங்களுடைய இந்த நினைக்கிற
ஆனால் இவர் வந்து இந்த கல்லூரி ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட கூட பயணிக்கிறார். சகல நிகழ்வுகளும் இது என்ன நடக்குது அத்தனையும் அவருக்கு தெரியும். ஓகே. அப்படியே அவங்க மற்ற நண்பர் இந்த பாடகர் மாதிரி பெற்றார்கள் மாதிரி கூடுதலாக எங்களோட இந்த புள்ளவங்கள் வாசிக்கிற அம்மா வந்து எங்களை கூடுதலாக எங்களுடைய பயணிக்கிறாங்க வந்து ஆரம்பித்த காலத்துல இருந்து அந்த புள்ள வாசிக்கும் பிறகு இங்கேயே இருந்துட்டு அப்படியே தான் கூட்டிப்போம். அதுபோல் இன்னும் நிறைய பெற்றார்கள் இருக்கிறாங்க. வினோன்னு சொல்லி ஒரு அம்மா அந்த அந்த ஃப்ரூட்காரர் அம்மா இவர் 2 பேர் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பெற்றார்கள் கொஞ்சம் நல்ல இது வந்து அதோட எங்களுக்கு வந்து ஆசிரியர் சார் வந்து இவர் வாகர் இருந்து அவ்வளோ தூரம் இருந்து தன்னோட தொழிலை விட்டுட்டு இந்த இதுக்காக வந்து இந்த பிள்ளைகளுக்காக சொல்லிக் கொடுக்குறாரு. அதே போல் எங்களோட சக்திதாசன் சார் வந்து அவர் கொஞ்சம் உடல் நலம் குறைவாக இருக்காரு. அதில் அவர் வரையில் அன்றைக்கு இப்படி அவங்க எல்லாம் வந்து அந்த மற்ற இந்த இவர் ஒக்டோபர் வாசிக்க அந்த சின்ன குட்டியாக இருக்கிறவர் அப்போ தான் இவர் அந்த குட்டியாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு யாருக்கு எட்டாது. ஸோ அதனால உயரம் போட்டு தான் ப்ளே பண்ணுவார். ஆனால் வீட்டெல்லாம் நல்லா வாசிப்பார். பெர்ஃபெக்டாக வாசிப்பார் அவர். 2 பேர் எல்லாரும் இது இல்லை பெர்ஃபெக்டாக வாசிப்பார். அவரும் பிரச்சனை இல்லை. மற்ற அந்த அவங்க 2 பேரும் இப்போதைக்கு இவர் ட்ரம் பழகுறாரு. அவர் வந்து இந்த கொங்க ட்ரம் பழகுறாரு. டமரினோட நிற்கிறவர் இந்த தவையில வாசிக்கிறவர். அப்படி சின்ன கிட்டார வயலின் எல்லாரும் கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் வந்து இப்படித்தானே இந்த எங்களோட வெளி தேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த இப்படி உதவி செய்கிறதால மற்ற வாத்தியங்களை என்னென்னா இங்கே இப்போ இந்த வாத்தியங்கள்லாம் வாங்குறது சரியான விலை கூட நம்ம நாட்டில். இந்த மைக் கொண்டு வந்து இந்த ஜாதி மைக்கு வந்து 8500 போகுது. அதாவது நல்ல குவாலிட்டியான மைக்கை வச்சா தான் இருந்த ஒலியாவது உள்வாங்கி கொள்ளும். கண்டிப்பாக மைக்கண்ட பேருக்கு நாங்கள் வேறு நார்மல் மைக்கை வச்சு செய்த வேண்டாம். இந்த இப்படியான சாதனங்களுக்கு அது ஒலியை உள்வாங்க. அப்படி ஒவ்வொரு பொருட்களும் விலை அதிகமாக இருந்ததால் இந்த எங்களுக்கு இந்த உங்களோட வீடியோ மூலம் பார்த்துட்டு இந்த ஆர்வம் உள்ளவர்கள் இப்படி அவரெல்லாம் இசைக்கலைஞர்கள் சிவதர்சன் மற்றது எங்களோட இவர் அந்த தாசன் அண்ணா மற்ற இந்த செல்லத்துறையா சண்முகநாதன் அவர் அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சதால நாங்கள் இப்படியான பொருட்களை செய்திருக்கிறோம். மற்ற பெற்றார்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்றது நீங்கள் உங்களோட உதவி எங்களுக்கு அதாவது நாளும் வந்து நாங்கள் வந்து இந்த நீங்கள் இங்கே கால் எடுத்து வைக்க முதல் வெளிக்குளத்தை காட்டினதும் இல்லை என்னென்னு சொன்னால் உங்களை நாங்கள் பார்த்து பெரிய சந்தோஷம். இல்லை உங்களை போல ஆக்களை தான் நாங்கள் தேடி தெரிஞ்சு மற்றது நாங்கள் இந்த அதாவது மின்சாரத்துக்குள்ளே வராமல் எங்கள்கிட்ட இருக்கிற வாத்தியங்களை வச்சுட்டு இதுக்குள்ளே நாங்கள் இசையை வந்து வாசிச்சுட்டு பழகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கால் எடுத்து வச்ச பிற்பாடு தான் சொந்தமாக இப்படி நாங்கள் ஒலி எடுத்து வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது மிக்சர் வந்து இன்னொரு தம்பிறது அது வந்து கூடிய சீக்கிரம் மிக்சருக்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்ய பார்க்குறோம். எங்களுக்கு அப்படி கிடைச்சா பெரிய உதவியாக கண்டிப்பாக. என்ன சொன்னால் உண்மையில் இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான். எனக்கும் வந்து இசைத்துறையில் ஆர்வம் இருந்தது. ஆனால் கற்றுக் கொடுக்கறதுக்கோ பழகுறதுக்கோ வந்து சரியான இடம் கிடைக்கல. பட் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க, அலட்சியப்படுத்திட்டு இருக்காதீங்க. இப்போ இன்னைக்கு கூட வந்து எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பழகணும்னு சொல்லி ஆசை. ஆனால் எனக்கு தூரம் கூட அங்கேருந்து இங்கே வாரத்துக்கே பாதி நேரம் போயிடும். ஸோ இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் மீதி நேரம் போயிடும். ஆனால் எங்கள்கிட்ட ஃபீட்டுக்குள்ளே அதுவும் இதுவும் வந்து கொஞ்சம் ரெக்கை வேறு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ கூட நான் வீட்டில் நார்மலாக 1-2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுட்டு எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் வந்து ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் உங்களோட ஃபீல்ட்லேருந்து உங்கள் ட்ரக்லேருந்து வெளியே போகாதீங்க. என்ன சொன்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர்மாரெலாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள்ள இவங்களை வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது வந்து எங்களுடைய தலையாய கடமை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிப்பாக இருக்கணும், படிப்போட சேர்ந்து விளையாட்டுத்தனமாக இருக்காமல் விளையாட்டுக்கு வந்து நீங்கள் செலவழிக்கிற முழு டைமை வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன சொன்னால் இது வந்து உங்களுக்கு நல்லதொரு ஃபியூச்சர் வந்து கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா பழகிக்கொள்ளுங்க, ஆசிரியமாக இருக்கிறாங்க நல்லபடியாக. ஸோ அப்படியே வந்து பயணிங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவர் வந்து இதில் இந்த ஒக்டோபேட்டு இந்த இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு காரணம் வந்து அவரோட கையிலே இந்த வாத்தியங்கள் இருக்கிற காரணத்தாலேயும் மற்றது நானும் வந்து அவர் வந்து என்னுடைய மகன் தானே. அது அடுத்தது அவரும் கீபோர்டு வாசிக்க என்னுடைய மகன் வந்து இவங்கள்ட்ட வாத்தியங்கள் இருக்கிறதால என்ன செய்கிறாங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி விளையாட்டு டைமை கொஞ்சம் செலவை குறைச்சிட்டு இதில் கொஞ்சம் ஈடுபடுறதால எல்லா வாத்தியத்தையும் வாசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ அதே போல் வாத்தியம் இருக்கிறாக்களும் வீட்டில் நீங்களும் அந்த வாத்தியத்தை கூடிய நேரம் எவ்வளவுக்கு நீங்கள் அதில் செலவு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் அதில் பெர்ஃபெக்ட் ஆகி கொள்ளலாம். கண்டிப்பாக வாத்தியங்களை வச்சுக்கொண்டு அலட்சியமாக இருந்தீங்கன்னா இயலாது. ஒரு இப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய மகன் தான் நல்லா செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அது அவர் என்ன செய்கிறாருன்னா கூடிய நேரத்தில் செலவழிக்கிறாரு. சார் வந்து இவருக்கு தவிர சொல்லி கொடுக்குறாருண்டா இவருக்கும் அவருக்கும் மற்ற அந்தவருக்கும் ஒரே பாடத்தை தவிர ஒரே டைமில் சொல்லி கொடுப்பாரு. அது அவங்க அடுத்த கட்டம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது.
இப்போ அவரே சொல்லியிருக்காரு போய் நம்ம தரம் வந்து விட்டு அப்பாட்ட போய் என்ன ரியல் பார்க்க எடுக்கல அப்போ அவர் வந்து ஒரு கிட்டத்தில் தான் வந்து சேர்ந்தவர் அவர் என்ன செய்யணும்னா கூடிய பயிற்சி எடுக்கணும் எடுத்தா தான் அதுக்கு வரலாம். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் அது குறையொன்று இல்லை, அவர் ஆசை சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் கூட பயிற்சி எடுக்கணும். சரியா? கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் எல்லா வீட்லேயும் வந்து மொபைல் இருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கேம்ஸ் அதிகள் விளையாடுறது, யூடியூப்பில் மற்ற வீடியோஸ் பார்க்குறத விட்டுட்டு வந்து உங்களுக்கான வீடியோஸ் பாருங்கள். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி ப்ளே பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கீபோர்ட் ப்ளே பண்ணுறது நீங்கள் சொன்னால் உங்களுக்கான கோடுகள் வந்து பாருங்கள். ஸோ அந்த கோடை பார்த்து வந்து அது ப்ளே பண்ணலாம். உங்கள் கையில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கான கருவி, உங்களுக்கான ஆயுதம். நான்லாம் வந்து உண்மையாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பித்தது வந்து ஒரு மேசையும் நட்ராஜ் கொம்போ பாக்ஸ் தெரியும், அந்த கொம்போ பாக்ஸ்லேயும் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தொடங்கினேன். அதுக்கு பிறகு ஸ்கூல்லே என்னை கூப்பிட்டு வச்சு மியூசிக் ரூமுக்குள்ளே நான் எனி டைம் எந்த டைம் போய் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து மாற்றி விட்டாங்க ஸ்கூல். ஸோ நம்மளுடைய திறமைகள் நம்மளில் கிடைக்கிற, அதாவது வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம் அப்படி சொல்லுவாங்க, அதே மாதிரி உங்கள் கையில் இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கான ஆயுதங்கள் தான். அதை வச்சு தான் நீங்கள் மேலே வரணும். அது போக வந்து ஃபோனில் வந்து நான் சொல்கிற மாதிரி எல்லாரோட வீட்லையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் தேடி பாருங்கள், பழகிக்கொள்ளுங்க. மற்ற ட்ராக்கில் வந்து போகாதீங்க. அந்த ஒரு விஷயம். ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு எல்லா பட்ட திறமைகளையும் வந்து நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் கண்டினியூவாக பார்க்க இருக்கிறோம். அப்படியே பார்க்கலாம். கொஞ்சம் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். கண்டிப்பாக வந்து சக்தி இந்த சூப்பர் ஸ்டார் நிகழ்வில் எல்லாமே பாடி நல்ல பேரை பெற்றவர், நிறைய பாடல்களை பாடினார். மற்ற இவர் இருக்கிற இடம் வந்து தூரம், உங்களை மாதிரி தூரம். எங்களோட ஊருக்கு பக்கத்து ஒரு பழுகாமம் அங்கால கொக்கட்டிச்சு அவரும் அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறாரு. அவரும் வந்து வாகரே, அவரும் மற்றது சாந்தனோட மருமகனா இல்லை இது இல்லை மருமகன் ஒரு ஆள் இருக்காரு, ஒரு பாட்டு ஒன்று செஞ்சு நான் பார்த்தேன். நான் வீடியோ ஒன்று இவன் வந்து இசைக்கல்லூரியில் படிக்கிறா. இவன் வந்து அங்கேருந்து சொல்லுங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ரெண்டு பேர் பிரேமிதா. நான் வந்து சிவியாஸ் கல்லடி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சிவியாஸில் படிக்கிறேன். ஓகே. இப்போ தடுமாறமாக இருக்காதீங்க, பேசுங்க. எவ்வளோ ஸ்டேஜெலாம் ஏற வேண்டியதாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து அண்ணாவை நீங்களே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். என் பேர் வந்து விதுஷன். நான் வந்து ஒக்கட்டிச்சோலை. சின்ன வயசுலேருந்தே ஆசை, என்ன சொல்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், பழகணும், பாடணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன செய்கிறது, எந்த சிச்சுவேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த டைமில் கிடைக்கல. பட் உங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் பாடலில் வந்து இந்த கோவிலில் பஜனைகள், காவியங்கள் அப்படியெல்லாம் பாடித்தான் ஓரளவுக்கு அந்த சக்தி டிவி இடையிலேயே ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று தெரிஞ்சு குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் போனேன் நான். இது மட்டும் இல்லை லைஃப், இதை விட நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே போகணும்னு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். கொக்கட்டிச்சோலைன்னு சொன்னது மாதிரி தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். சாந்தன் அண்ணாட பாடல் பிட்டுக்கு மனுஷன் அந்த பாட்டு வந்து அங்கே தான் இருக்குது, கொக்கட்டிச்சோல் தெரியாதவங்களே இருக்காது. ஓகே. நீங்கள் என் பேர் வந்து கமிஞ்சன். நான் வந்து இந்த மாஸ்டரை பக்கத்து வீடு இவர் வந்து புனலாளில் வந்து ஸ்டார்டில் எங்களுக்கு இந்த பாட்டுன்னு சொன்னால் என்ன தெரியல. அப்போ அதுக்கு இவர் வந்து அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசித்துட்டு போயிரு, ஃப்ளூட் வாசிப்பார், இந்த கீபோர்டு வாசிப்பார். அப்போ நான் கேட்டு தெரிக்கிறேன், பக்கத்தில் கேட்டு தெரிக்கிற மாதிரி சில டைம் கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி தருவார். கீபோர்ட் பழக வாசிக்க சொல்லி தருவார், ஃப்ளூட் இந்த மியூசிக்கை பற்றி சொல்லி தருவார். அதுக்கு பிறகு கீபோர்டு வாசிச்சிருந்த மாதிரி பாட்டும் சொல்லி தந்தார். சொல்லி தந்தார். இப்போ சின்ன சின்ன ஸ்டேஜில் போய் பாட்டு பாடி பாட்டு பாடுவோம். சூப்பர். ஸோ அந்த திறமைகள்லாம் உண்மையில் எல்லா பொருட்களையும் மறைச்சு கொட்டி கிடக்கு. இவர் தான் காரணம் அதுக்கு. இன்னொருத்தங்க தான் தட்டி மேலே எழுப்புவாங்க. என்ன சொன்னால் பாட்டுன்னு சொன்னதுனாடி தெரியாது எங்களுக்கு. இவர் அங்கிருந்து வந்தது பிறகுதான் எங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தி பாடக்கூடிய ஆற்றல் வந்தவருக்கு வெளியில் பாடுறது கொஞ்சம் பக்கம். குறை வேறு 4 நாள் கீபோர்டுன்னு இருந்தேன்னுட்டு அப்போ விட்டுட்டு நான் போயிட்டு வரவோ தூரத்தில் பாடுன மாதிரி சத்தம் கொண்டு வரைக்கும் வந்து நல்லா பாடுறாரு. அப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் செய்யறா பாடலாம் சொல்லி அப்புறம் நாங்கள் ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வண்டி வச்சிருந்து கொஞ்சம் கரவஞ்சியை போட்டு ஒரு மாதிரியா. சூப்பர். உண்மையில் ஸோ அப்படிதான் உண்மையில் அடிப்படையில் இருந்து பழகிதான் முன்னில் இவங்களுக்கு வருது. ஸோ இவங்கெல்லாம் வந்து அடிப்படையாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தான் இன்னைக்கு இவங்களுக்கு அடிப்படையில் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் கண்டினியூவாக அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து சேர்ந்த பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட திறமைகளையும் நம்ம இன்னைக்கு இதோட அப்படியே பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் சொல்ல இருக்கிற அவங்கள்ட்ட சார்பில் இந்த சார்பில் என்னென்னா நான் ஒரு 2 பெற்றோரை தான் சொன்னேன். நான் மற்ற இதில் நிறைய சப்போர்ட் பண்ணுற இன்னும் பெற்றோரோட பேர்கள் நான் சொல்லலை. அவங்க கோச்சிக்க கூடாது, எந்த பேரும் சொல்லலையாடு கோச்சிக்க கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் வந்து எங்களோட பிள்ளைகளை வளர்த்து விடணுன்றதில், அதாவது எல்லாருக்கும் வந்து நேர பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளோட கல்வி திட்டம் இருக்குது. அப்போ அந்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் இதையும் ஒரு ட்ராக்கில் பயணிப்போம். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் ஒத்துழைப்பு தாருங்க. 2வது இந்த ஆசிரியர்மார்கள் தார ஒத்துழைப்பு போல் பெற்றோர்கள், மற்றது எங்களுக்கு டொனேட் பண்ணுறவங்க, நீங்கள் தார பணங்களோ இல்லை பொருட்களோ நாங்கள் அதை வந்து வீண்பெரியம் செய்யாமல் ஏதோ ஒரு வகையில் அங்கே உங்களுக்கு காண்பிச்சுட்டே இருப்போம். நாங்கள் என்னது செய்திருக்கோம்
அந்த வகையில் நாங்கள் இப்போ எங்களோட ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் எங்களோட பிரகலாத நாட்களை வந்து நாங்கள் தான் இவங்க முதல் தரம் வந்து எங்களுடைய இந்த சின்ன சின்ன வீடியோக்களை பார்த்து தானே எங்களை வந்து சந்தித்தவங்க. அதன் பிற்பாடு இந்த உதவி திட்டங்களை செய்த பிற்பாடு நாங்கள் இந்த எங்களுக்கு கிடைச்ச உதவி திட்டங்களை நாங்கள் அதை காண்பிக்கணுன்றதுக்காக நாங்கள் அவங்கள கால் பண்ணி கேட்டிருந்தோம். அதன் கேட்டதுக்கு நாங்கள் அதுக்கு மரபு தெரிவிக்காமல் உடனடியாக ஓடி வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். மற்றது யாராவது இதில் நாங்கள் சொல்ல தவறி இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஆனால் இப்போ அடுத்த கட்டமாக மாணவர்களுடைய வாசிப்பு திறன்கள் எவ்வாறு இருக்கிறது, பாடல் திறன்கள் எவ்வாறு இருக்கிறதுன்றதனை நாங்கள் சின்ன சின்ன வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸோ அதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட பேர்களை கேட்போம். பேரண்ட்ஸ் எல்லாரோட பேரும் வந்து சொல்ல கஷ்டம். இப்போ எல்லா பட்டையும் சொல்லிட்டு இருக்கலாதுன்றதுனால வந்து அவங்கள்ட்ட பேரை கட்டு அவங்கள்ட்ட ஏஜை கேட்டுட்டு அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கான காரணத்தை வந்து கட்டிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் 8வது தூரத்துலேருந்து எட்டி தான் மேலே வரும்னு சொல்லி ஆசைப்படுறாரு தானே. ஸோ அவர்லேருந்து ஆரம்பிக்கலாம். உங்கள்ட்ட பேர் சொல்லுங்க. என் பேர் கேனுஜன். கேனுஜன். என்ன வயசு? எனக்கு 9. 9. ஓகே. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? எப்படி இந்த ஆசை வந்தது உங்களுக்கு? எனக்கு அப்பா இந்த கிளாஸுக்கு அனுப்பினோட ஆசை வந்தது. அப்பா அனுப்பினானே. ஓகே சூப்பர். எங்களுக்கு ஒரு பீட் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுவீங்களா? ப்ளே பண்ணுங்க. நார்மலாக ஏதாச்சும் ஒரு பீட் ப்ளே பண்ணுங்க. ஃபினிஷிங் கொடுங்க. ஓகே சூப்பர். இப்போ தான் அந்த 9 வயசு என்ன. ஓகே பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு இங்கே கற்றுக் கொடுக்குறது யார்? இந்த சார் வந்து சொல்லிக் கொடுக்குறாப்புல. ரைட். ஓகே. ஸோ இப்போ தானே 9 வயசு. இந்த 9 வயசுலலாம் வந்து நாங்கள்லாம் இப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்தே கிடையாது. வீடியோவில் பார்த்துட்டு எப்படா அதை தொட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். பட் அவங்க வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறாங்க. ரைட். வணக்கம். இவர் போன வாட்டி இருந்தவர் நினைக்கிறேன் நாங்கள் வரும்போது. என்ன ஓகே. எப்படி சோமா இருக்கிறீங்களா? ஓகே. உங்களோட ஏஜ் அண்ட் பேர் சொல்கிறீங்களா? உங்களோட வயசு என்ன? உங்களோட பேர் என்ன? என் பேர் வந்து அபினாஷ். ஓகே. வயசு 10. ஓகே. இப்போ இந்த இன்டோர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படி சொல்லி எப்படி உங்களுக்கு ஆசை வந்துச்சு? அம்மா சேர்த்துட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாலே உங்களுக்கு இது பழகணும்ன்ற ஆர்வம் இல்லையா? இருந்ததா? ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய பேர் தியாக்சன். என்னுடைய வயது 10. எனக்கு அப்பா சேர்த்து விட்டேனே இதை பழகணுன்ற ஆர்வம் வந்தது. ஓகே. இருக்கிறதுல வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணணும் அப்படி சொல்லி ஆசை வந்துச்சு? கொங்கட்ரம். ஓகே சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் கேஷான். வயசு 13. எனக்கு இதில் சித்தப்பா தான் எனக்கு இதில் ஆர்வம் காட்டினவரை. எனக்கு இந்த ட்ரம் செட் தான் பிடிக்கும். ஓகே. இப்போ இங்கே வந்து எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் இல்லை தானே? இது மட்டும் தாங்க. ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். எனது பேர் சங்கீர்த்தன். ஓகே. எனக்கு 11 வயது. எனக்கு தவில நான் பிடிக்கும். ஓகே ரைட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். எனது பேர் பிரித்திகா. நான் OL படிக்கிறேன். படிக்கிறீங்க. ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க? இல்லை நெக்ஸ்ட் அடுத்த வருஷம். இப்போ 12ஆம் மாதம் எழுதுறீங்களா? இல்லை 12ஆம் மாதம் எழுத போகிறீங்க. படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஓகே. அப்போ எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படி சொல்லி எப்படி ஆசை வந்துச்சு? எனக்கு வந்து ஸ்கூலுக்குள்ளேயும் சங்கீதத்தில் ஆர்வம். 9ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படிச்சேன்னா 10ஆம் ஆண்டுலேருந்து எடுக்க விடலை. அப்போ என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க இப்போ? நாடகம் ட்ராமா. ஓகே சூப்பர். நீங்கள்? என் பேர் துஷானி. 17 வயசு. ஓகே. வீட்டில் அப்பா ஃப்ளூட் வாசிக்கிறத பார்த்து இன்ட்ரெஸ்ட்டில் பல வந்துட்டீங்க. ஓகே சூப்பர். இப்போ எப்படி கற்றுக்கொள்றீங்க? ஓகே. இன்றைக்கு தான் வந்துருக்கீங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது நல்லபடியாக ப்ளே பண்ணுங்கள். ரைட். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுங்க. என் பேர் விதுஷன். எனக்கு 12 வயசு. எங்களோட அம்மா எங்களோட அண்ணாவை சேர்த்து விட்டதால எனக்கு இங்கே வந்து பழகணுமென்ற ஆசை வந்தது. ஓகே சூப்பர். சவுண்ட் போய் ரைட். அப்படி நீங்கள் சொல்லுங்க. என் பேர் சத்வித். வயது 7 வயசு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு பிடிக்கும்? கீபோர்ட் பிடிக்கும். ஓகே. வருங்காலத்தில் இருந்து மிகப்பெரியதொரு கீபோர்ட் வாத்திய கலைஞராக அவர் வரணும் அப்படி சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் புவிகர்ஷன். வயசு வந்து 11. எனக்கு ஆசை கிட்டார் பழகணும். முதல் வந்து நான் கிட்டார் இல்லை, கீபோர்ட் தான் இருந்தது. அதனால கொஞ்ச நாள் பழகிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன்.
ஒரு கோயில் திருவிழாவில் பார்த்தேன் நான் கிட்டார் இருந்தது. அம்மாட்ட சொன்னேன் நான் பழக போகிறேன்னா அம்மா சேர்த்துட்டேன். அம்மா சேர்த்துட்டேன். ஸோ வந்து உங்களோட சொந்த ஹீட்டர். வாழ்த்துக்களை நல்லபடியாக வந்து பழகிக்கொள்ளுங்க. சூப்பர். ரைட், ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் வணக்கம். என் பேர் வந்து லுஜன். நான் வந்து ஏஎல் படிக்கிறேன். மியூசிக் தான் ஒரு பாடமாக எடுக்கிறேன். எனக்கு இது பிடிக்கிறன்றபடியாக எடுத்து அப்பாட்ட சொல்லி வாங்கி அப்பா வாங்கி தந்தது வயலின். ஸோ ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது ஒரு 2-3 பாட்டுக்கு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி பழகிக்கொள்ளுங்க. இப்போ சேர்ந்தே எத்தனை நாள் நீங்கள் இங்கே? ஒரு 4 நாள் அப்படி. 4 நாள். ஸோ இப்போ தான் சேர்ந்துருக்காரு. ஸோ வந்து இனி அடிப்படையிலேருந்து அப்படியே பழகிக்கொள்வாங்க. ஸ்கூலில் வந்து வயலின் ப்ளே பண்ணியிருக்கீங்க? ஏதாச்சும் இப்போ உங்களால் ப்ளே பண்ண முடியுமா? அந்த சரிகமப்பா அந்த சரிகமப்பா ப்ளே பண்ணி காட்டுங்க. ஓகே. ஓகே, சூப்பர். உண்மையில் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அங்கே கற்றுக் கொடுப்பாங்களா? இருக்குது. அங்கே வந்து கீபோர்ட் இல்லை, வயலின் மட்டும்தான் இருக்குது. அது அங்கே சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, சூப்பர். அப்படி பழகிக்கொள்ளுங்க. வருங்காலத்தில் வந்து நல்லபடியாக வந்து கற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ரைட், இவர் வந்து பழைய ஆள் தான் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்லுங்கள். என் பேர் மினோசியன். நான் 13 வயசு எனக்கு. என்னை வந்து அப்பாவும் அம்மாவும் முதல்ல தம்பியை சேர்த்துட்டவங்க. அதே பிறகு நான் வந்து நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, இப்போ அவர் வந்து என்ன பாட்டுக்கு ப்ளே பண்ண நீங்கள்? ஏதோ ஒரு அதுக்கு ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு பீட்டு வந்து ப்ளே பண்ணி காண்பீங்க. ஓகே, போதும் அவ்வளோ போதும். ஓகே, சூப்பர். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் அபிஷாரணி. எனக்கு 14 வயசு. எங்களோட அத்தான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார். அவர் சொல்லித்தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்தீங்க. அப்போ அதுக்கு முன்னால் வந்து மியூசிக்கில் அதுக்கு முன்னால் மாமா கீபோர்ட் வாசிப்பார். அப்போ எனக்கு அதை பார்த்து ஆசை வந்தது. அப்பயே பல வருஷம் ஆசை வந்தது. ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் பவதி. எனக்கு 14 வயசு. அப்பாட்ட கீபோர்ட் இருந்தது, அதை பார்த்து பழகிட்டீங்க. ஸோ மோஸ்ட்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஏன்னா அதனாலே வந்து இதுக்குள்ளே வந்து வராங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் சபீர். எனக்கு 14 வயசு. எங்கள் அப்பா இதில் கீபோர்ட் வேண்டி எனக்கு சின்ன வயசுலன்னு சொல்லி தந்தார். ஓகே, அதனால் அதுலேருந்து அப்படியே பழகிட்டீங்க. ரைட், சூப்பர். வாழ்த்துக்கள். ரைட், இந்த பக்கத்தாலவா நீங்கள் சொல்லுங்கள். நான் கூட ஃபோன் பார்க்குறதுல இது கூட வீடியோஸில் இது கீபோர்ட் வாசிக்கிறேன்னா இல்லை இதாக இருந்து அப்புறம் அம்மாட்ட சொல்லி நான் சேர்ந்தேன். கொஞ்ச நாளில் நின்றுல இது அப்பாவும் சித்தப்பா வெளிநாட்டிலேருந்து வந்து அப்பாவும் சித்தப்பா வந்து இங்கே சேர்த்ததுக்கு அப்புறம் பழகி. ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் வந்து ஹேனுஷான். எனக்கு ஏஜ் வந்து 15. கீபோர்ட் பண்ண ஆசை எனக்கு. ஓகே, ஸோ ஆசையோட நிற்காம வந்துட்டு அதுலேயே பேராசை கொள்ளுங்க, பெரிய அளவுக்கு வாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இவர் வந்து தெரிஞ்சிருக்கும். என் பேர் நிருஜிதன். நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் என் வீடு. எனக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் என்ற விருப்பம் என்ற இது இல்லை. இங்கே வந்து என் ஃப்ரெண்டு தான் யுவாஸ்கர்ண்டு, அவன் ஃப்ளூட் வாசிக்கிறவன். அவன் கொஞ்சம் என்ன விட கொஞ்சம் முன்னுக்கு பழகினத்தால் எங்களோட வீட்டை வந்து ஒரு நாள் ஃப்ளூட் வாசிச்சு காட்டினான். எங்களோட அம்மா நீயும் பழதாண்டா என்ன அனுப்பிவிட்டாவோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க இது நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் விருப்பமே இல்லாத நான் வந்து ஒவ்வொரு நாள் நேரத்தோடையும் பார்த்து தொடங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் 10ஆம் ஆண்டுன்றதால கொஞ்சம் இது செய்யாமல் இருக்கி என்னால் நான் விட மாட்டேன், அது தொடர்ந்து செய்வேன். கண்டிப்பாக. ஓகே, வாழ்த்துக்கள். ஃப்ளட்டில் வந்து நல்லபடியாக சாதனைக்கு. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஓகே, சொல்லுங்கள். என் பேர் தருணிக்ஷா. எனக்கு 15 வயசு. என்னை அம்மா சேர்த்து விட்டுங்க. இப்போ சேர்ந்து எவ்வளோ நாள்? ஒரு 6 மாதம். 6 மாதம் இருக்கா? அப்போ கொஞ்சம் பழகிருப்பீங்க இருக்கு. இப்போ ஃப்ளட்டில் ஏதாச்சும் ஒரு பீட்டை வந்து வாசித்து காட்டுங்க பாருங்க. ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய ஆளாக வந்து வரணும் நீங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கீபோர்டில் ஒரு பீட் ஏதாச்சும்.
ஓகே சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக கம்போஸ் பண்ணி வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண சாங்ஸை வந்து பாடுறதுக்கும் ஆக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாடிட்டு அப்படியே வந்து இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து கண்டினியூ வந்து அப்படியே பார்க்கலாம் அவங்களதெல்லாம். அவரை சேர்த்து நீங்கள் வாசிங்க, அவரை சேர்த்து வாசிங்க. கிட்டார் ப்ளே பண்ணுங்க மாமா அப்படி. பொட்லையே கம்போஸ் பண்றாங்க. இந்த மியூசிக் பொட்லையே கம்போஸ் பண்றது. ஃபினிஷிங் ஃபினிஷிங் தெரியும் தானே ஃபினிஷிங் அந்த அடுத்தது நான் ஃபினிஷிங்கிறேன் தக்கு தக்கு சென்று தா தக்கு 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 சென்று தா கொடுக்கும் இந்த ஃபினிஷிங் கொண்டு அடுத்தது நான் முடிப்போம். அந்த அந்த சிம்பிள்ஸ்ல நீங்க யூஸ் பண்றதே இல்லை. அது என்னண்டா அந்த டேஸ்ட் இல்லை அதில் இல்லை.
ரைட் ஓகே நீங்க பிராக்டிஸ் பண்ணதுல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அவருக்கு ரெண்டு இடத்துலயும் உயரம் வைக்கணும் பாத்தீங்களா, ரெண்டு இடத்துலயும் உயரம் வைக்கணும் ஆளுக்கு. ஓகே, பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இவங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம். அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து
கொஞ்சம் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்ன சொன்னாலும் வந்து சில சில மிஸ்டேக்ஸ்கள் வந்து வரும். என்ன சொன்னால் அவங்களோட ஏஜ் அப்படி அவங்க இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ப்ளே பண்ணுறதா இருந்தால் அவங்களோட ஏஜ் அப்படியே மேலே மேலே வர வர அப்படியே ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும் வந்துட்டு சீலன் அண்ணாக்கும் வந்துட்டு அது மாதிரி சாந்தன் அன்னைக்கும் வந்துட்டு. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இப்போ அவங்களுக்கு வேறு தொழில்கள் இருந்தாலும் பட் இப்போ இருக்கிற இந்த ஒரு ஜெனரேஷனில் இருக்கிற பிள்ளைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வேறு வழியில் வந்து போக விடாமல் இதுக்குள்ளால் இழுத்து அவங்கள மேல்நிலை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க தான் பாடுபடுறாங்க. ஸோ அந்த வகையில் எங்களோட சார்பில் வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். என்ன சொன்னால் இங்கே இருக்கிறவங்களை வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ வாய்ப்பை பயன்படுத்துங்க. எப்போவுமே வந்து வாய்ப்புகள் தேடி வராது, நாமல் தான் வாய்ப்பை தேடி போகணும், நாமல் தான் வாய்ப்பை உருவாக்கி கொள்ளணும். ஆனால் அவங்கள வாய்ப்புகள் தேடி வந்திருக்கு. ஸோ வந்து இதை வந்து விளையாட்டுத்தனமாக நினைக்காம இதில் உங்களோட ஆர்வத்தை காட்டி வந்து பயன்படுத்தி பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்க வந்து. ஓகே, இப்போது சீலனண்ணா அண்ட் வந்து சாந்தனண்ணா ஏதாச்சும் இப்போ மக்கள்கிட்டையோ சரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கோ சரி லாஸ்ட்டாக ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? சாந்தனா சொல்லுங்க. நிறைய பேர் அதாவது வந்து அதில் இந்த அண்ணா அடுத்தது முதலாவது நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மற்றும் உங்களோட அந்த உதவி செய்த அண்ணாக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் இந்த வேளையில் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவங்கள்ட்ட வந்து இவங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்துருக்குது. அதை சரியான முறைப்படி அவங்க பிரயோஜனப்படுத்தினாங்கடா சரி. முக்கியமான இது வந்து ப்ராக்டிஸ் செய்து அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி கண்டிப்பாக உண்மையில் சாந்தனை எடுத்துக்கொண்டு சொன்னால் வாகரன்னு சொன்னால் இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அடிக்கடி அந்த ஏரியாவெல்லாம் வந்து காண்பிச்சுப்போம். ஸோ எங்களுக்கு வெட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படி சொல்லி ஃபீல் ஆகிறது வந்து நாவலடியை தாண்டி வந்தால் தான். அப்போ வாகரை பாருங்க எங்கேயும் இருக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ தூரம் இருந்து இவ்வளோ தூரம் மினக்கட்டு வாராரு. அப்போ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நீங்கள். சரிங்களா? சீலண்ணா லாஸ்ட் என்ன சொல்ல போகிறீங்களா? அதாவது முதலாவது வந்து ஆர்ஜே தமிழாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏனெண்டா இந்த கிண்ணடின்ற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே நாங்கள் இப்படி ஒரு வேலை செய்கிறோன்றதை வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு இசை சம்பந்தமான ஒரு நிகழ்வு செய்கிறத நாங்கள் வந்து எங்களுக்கு வழி கொடுத்தது முதலாவது ஒரு ஊடகம் என்ற வகையில் இந்த ஆர்ஜே தமிழா இந்த சேனலுக்கு நன்றியை தெரிவித்து கொள்வதோடு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கலை நிகழ்வில் வந்து இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொள்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் முதலாவது பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும். பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைகளை நிறைய சிரமத்துக்கு மத்தியில் இப்போ இருக்கிற அந்த டியூஷன் சிச்சுவேஷனுக்கு இடையில் என்ன நிறைய டியூஷன் அதாவது பள்ளிக்கூடத்தில் 13 பாடம் இருந்தால் 13 பாடமும் டியூஷன் நடக்குது. அப்போ அப்படி அந்தளவுக்கு அந்த டியூஷன்ன்ற ஒரு ஜெனரேஷன் மாறி போயிட்டுது. அந்த இடைவெளிக்குள்ளேயும் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு குறுகிய டைமுக்குள்ளே வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு 8:30க்கு வந்தாங்கன்னா மத்தியானம் 1 மணி 1:30 மணி வரையும் இந்த பிள்ளைகள் இங்கே நிற்குதுகள். அப்போ அந்த வகையில் இந்த பெற்றோர்களை வந்து கூடிய அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து வராமல் இருக்கிறாங்க, இடையிடையே வந்து போகிறாங்க. அந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் வந்து நிச்சயம் வந்து சப்போர்ட் பண்ண வேணும். அடுத்ததாக எங்களுடைய இந்த இசைப்பயணம் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து போகிறதுக்கும் இந்தளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கும் வந்து சில டொனேஷன் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது முதலாவது எங்களுடைய எஸ்பி ஈஸ்வரநாதன் அவருடைய மகன் சிவதர்ஷன் வந்து அவர் டொனேட் பண்ணியிருந்தார். அடுத்ததாக வந்து எங்களுடைய லண்டனை சேர்ந்த தாசன் அண்ணா அந்த ஃபேமிலி அவங்க எங்களுக்கு டொனேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து சண்முகநாதன் செல்லத்துறைன்னு சொல்லி அந்த ஐயா அவர் வந்து ஒரு தாளவாத்திய கலைஞர். அவர் ஒரு நல்ல கலைஞர் அவர் உண்மையிலே. அப்போ கலைஞர்களுக்கு தான் அந்த விஷயம் அவங்களுக்கு தான் பிரியம் என்பது போல் மற்றவர்களுக்கு இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் கூட ஈடுபாடுங்களோட அவர் எங்களுக்கு ஃபேன் வாங்கி தந்திருக்காரு. மற்றது இந்த ஒக்டேஃபேட்டுகள் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய நிதி அனுப்பியிருந்தார். பொங்கல் நிகழ்வு ஒன்றை செய்து நாங்கள் அதுக்கும் எங்களுக்கு நிதி அனுப்பியிருந்தவர். அதேபோல் இன்னும் பல நிதிகள் செய்தார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் கிடைச்சது உங்களோட தான். அதே போல் எங்களோட பின்னேடியை சேர்ந்த எங்களுடைய நல்லையா கமலநாதன் அவரும் வந்து சின்ன ஒரு உதவியை செய்திருந்தார். அதேபோல் இன்னும் எங்களுடைய தினேஷ் என்றவர் வந்து அவர் ஒரு முதல் சவுண்ட் வச்சுருந்தவர். அவர்கிட்ட இப்போதைக்கு மிஞ்சிருக்கிற இந்த மிக்சர் மட்டும்தான். அப்போ அந்த மிக்சரையும் நீங்கள் ஒரு மிக்சர் வாங்கும் வரைக்கும் வச்சுக்கொள்ளுங்கன்னு தந்திருக்கிறாரு. அப்படி அதே போல் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து உதவி செய்திருக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய சக்தி வந்து அவரும் வந்து நீண்ட தூரத்திலிருந்து கூப்பிட்ட உடனே எங்களுக்கு ஆவடி வந்திருக்காரு. அப்போல் அந்த பிள்ளை வந்து அவள் வந்து படிக்கிறா. அதுபோல் இவர் மற்ற ஏனைய பெற்றார்கள். மற்றது இன்னும் அதாவது இந்த வினோதினி அவங்கெல்லாம் வந்து மிச்சம் எங்களோட நெருக்கமாக இந்த கலையை முன்னுக்கு கொண்டு போகணுன்றதில் அவங்கெல்லாம் வந்து ஈடுபாடு இருக்காங்க. இப்போ இதோட எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இந்த கலை இன்னும் நாங்கள் வளர்ச்சியாக கொண்டு போகணுன்றதை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உதவிகளை செய்யுங்க. மாணவர்களை நல்லா படிக்கிறதுக்கு அனுப்புங்க. அந்த வகையில் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன்.
ஆர்ஜே தமிழாக்கும் சேர்த்து. ஓகே, ரொம்ப தேங்க்யூண்ணா. ஸோ வந்து யாராச்சும் உண்மையில் இவங்கள்ட்ட திறமைகளை கண்டு இவங்கள்ட்ட அந்த திறமைகளை வந்து இன்னும் வளர்த்து விடுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு வந்து யாராச்சும் டொனேஷன் பண்ண போகிறதா இருந்தாலும் கூட வந்து எங்களோட தொடர்பு பண்ணி சொன்னால் வந்து நாங்கள் சீலனா வந்து உங்களோட வந்து தொடர்படுத்தி கொடுவோம். இல்லைன்னு சொன்னாலும் வந்து நான் அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேல காண்பிக்கிறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொன்னால் சீலனா வந்து உங்க கூட வந்து பேசுவார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லுங்கள். அதாவது நாங்கள் பணம் எதிர்பார்க்கறது தவிர எங்களுக்கு பொருட்களாக கிடைக்கிறது தான் நாங்களாக விரும்புகிறோம். கூட நாங்கள் பொருட்களாக கிடைச்சா அது வந்து அவங்க வாங்கி தந்த ஒரு ஞாபக சின்னமாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் இன்னும் நாங்கள் வரவேற்கிறோம். அதை கண்டிப்பாக. ஸோ வந்து எங்களுக்கு நல்ல கீபோர்டுகள், கிட்டார்கள், சவுண்ட் சிஸ்டங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. முடிஞ்ச வகையில் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நம்புகிறோம். கிடைச்சி சேர்ந்தால் நிச்சயம் கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இவங்களோட இந்த ஒரு வளர்ச்சி இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களில் வந்துட்டு பெரிய ஒரு மேடையை போய் எட்டணும் அப்படி சொல்லி வந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். அதோட சேர்த்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்குரிய அந்த ஒரு தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது வந்து நீங்கள் பொருளாக வந்து பூர்த்தி செய்து கொடுக்கலாம். அதை வந்து வீடியோவில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. ஓகே, அண்ட் இந்த ஒரு காணொலியை வந்து நிறைய பேரை போய் சென்றடையணும் அப்படி சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.